சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட பார்வையில தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். இப்ப தொடர்ச்சியா இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய சம்பவங்களும் நம்ம நியூஸ்ல பார்க்க முடியுது. மதுரையில சத்திரப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து தாக்கப்படுது. அதே போல பாமக நிர்வாகி ஒருத்தர் வந்து துப்பாக்கியால சுட்டுக் கொல்லப்படுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் புது விஷயங்களா இருக்கு தமிழ்நாட்டுல. அது போக ஹை ப்ரொஃபைல் மர்டர்ஸ்லாம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இபிஎஸ் அவர்களும் ரொம்ப காட்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்வர் அவர்களை பொறுத்தளவுல ரோட் ஷோஸ்லயும் அப்புறம் போட்டோ ஷூட்ஸ்லயும் முக்கியத்துவம் கொடுக்காம நிர்வாகத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணுன்றாரு. ஸோ எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மோசமா தான் இருக்கா? நான் வந்து மோசமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். தெர் ஆர் இஷ்யூஸ், பிரச்சனைகள் இருக்குது. அலார்மிங் சிச்சுவேஷன் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸோட ஒப்பிடும் போதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபார் பெட்டர். அதில் தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் அது யார் பீரியட்லையுமே ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி, ஸ்டாலின் அது வந்து எதிர்கட்சிகள் வந்து அது ஒரு பாயிண்டடாக எடுக்கிறதுன்றது வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸில் தான் அதை எடுப்பாங்க. அது எடுக்கவும் செய்யணும், அதில் சந்தேகம் இல்லை. சில குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்சஸ் சில இஷ்யூஸில் இருக்கலாம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனை போய் அடிக்கிறாங்கன்னா தட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா இந்த டெண்டன்சி நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதே மாதிரி மர்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொள்றான்றது டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். So these are all pointed deterioration, சந்தேகம் இல்லை. பட் ஓவராலா லா அண்ட் ஆர்டர் வந்து கொலாப்ஸ்ன்னு கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு எடப்பாடி சொல்ற அளவுக்கு மோசமா இல்லை. இஷ்யூஸ் இருக்குது. முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். அதை இவங்க போதிய கவனம் செலுத்தி தான் அதை சரி பண்ண முடியுமே தவிர, கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்டோட மிகப்பெரிய ஒரு 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 பிளாக் மார்க்கா லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. கரப்ஷனை கேட்டீங்கன்னா இட்ஸ் ப்ரூட்டல், அதுல சந்தேகமே இல்லை. வேற லா அண்ட் ஆர்டர் வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது ஸ்டில் இட் இஸ் பெட்டர் தான் எனக்கு தோணுது. அண்ட் யூ சே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது வந்து ஜெயலலிதா பீரியட்லயே இருந்த விஷயம் வந்து பெர் ஆனம் வந்து இங்க ஒரு வருடத்துக்கு 1500 கொலைகள் நடக்குதுன்றாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அது எந்த கவர்மெண்ட்லயுமே நடக்கும். இண்டிவிஜுவல் என்மைட்டிஸ், மாரல் டர்பிட்யூட்ல நடக்கக்கூடிய படுகொலைகள், இதெல்லாம் வந்து ஐ திங்க் யூஸ்வலான ஒரு ஸ்டஃப் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மாதிரியான விஷயங்கள் வந்து தட் இஸ் சீரியஸ். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரு ஜஸ்ட் அ கன்மன் would have saved his life. ஒரு கன்மன் இருந்து தான் அவரை காப்பாற்றிருக்கலாம். யாருக்கோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற கவர்மெண்ட், ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ட் தேர் ஆர் அடிக்குவேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கும்பொழுது அவரை காப்பாற்ற தவறிடுச்சு. அது இந்த கவர்மெண்டோட ஃபெயிலியர். பட் அதை தாண்டி இது போன ஜூலைல நடந்தது. இட்ஸ் 1 year, ஆல்மோஸ்ட் an year. ஹை ப்ரொஃபைல் மர்டர், அதை தாண்டி எதுவும் நடந்ததா எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் வந்து தெர் ஆர் இஷ்யூஸ். ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி ஒருத்தர் கொல்லப்பட்டார், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அதே மாதிரி இன்னொரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் கூட. அதுதான் நான் என்ன சொல்றேன், இந்த விசில் ப்ளோயர்ஸ் கொல்லப்படுறாங்க. பட் இதெல்லாம் வந்து என்னோட பார்வையில் தீஸ் ஆர் ஆல் இஷ்யூஸ் அண்ட் தீஸ் ஆர் ஆல் சேலஞ்சஸ். இது அதாவது இது லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கான சீரியஸ் இஷ்யூ கிடையாது. திஸ் ஹேப்பன் இன் ஜெயலலிதா பீரியட் ஆல்சோ. ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சிலே ஆசிட் ஊத்துறாங்க. ஸோ ஸ்டாலின் வந்து இதுல தனி கவனம் செலுத்தணும். அவரு உள்துறையை கையில வச்சிருக்காரு. ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் வந்து ஹி ஹாஸ் டு ஃபங்க்ஷன். ஸோ எடப்பாடி சொல்றதை என்னால முழுவதும் ஏத்துக்க முடியாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இப்போ முதலமைச்சர் ரோட் ஷோ போறாரு, விளம்பரம் தேடிக்கிறாரு, இது வந்து ஒரு விளம்பர மாடல் அரசுனா அது கண்டிப்பா வந்து டிபேட்டபிள் இஷ்யூ தான். அதெல்லாம் நீங்க ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஓவரால் லா அண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் என்னை பொறுத்த வரைக்கும். அதுல இந்த கவர்மெண்ட்டை, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். எனக்கு அது ஒரு இஷ்யூ இல்லை. லா அண்ட் ஆர்டர் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல பிரச்சனை இருக்குது, பட் கவலை தரக்கூடிய விஷயமா அது இல்லை. கரப்ஷன் இஸ் அ ப்ரூட்டல் இஷ்யூ. அதுல இப்ப ஒரு விஷயம், இப்ப என்னன்னா நீங்க சொல்லும் போது மற்ற மாநிலங்கள் அளவுக்கு நம்ம இங்க சிச்சுவேஷன் மோஸ்டா சொல்றீங்க, அந்த கம்பேரிசன் கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, சட்ட ஒழுங்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருக்கும் மற்ற மாநிலங்களை விட. ஸோ மேபி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டோட பாஸ்டோட நம்ம கம்பேர் பண்ணலாம், இல்லைன்னா ஐடியலா எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கான்னு கம்பேர் பண்ணலாம். மேபி அப்படி பார்க்கலாமா? எப்படி பாக்குறீங்க? இல்ல கேப்ரியல், கம்பேரிசன் இஸ் இம்மாரல்ன்றது வந்து ஒரு தியரி. பட் நம்ம லைஃப் வந்து கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸ்ல தான் பார்க்க முடியாது. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு வளர்ச்சி அடையாத சின்ன சின்ன அந்த பின்தங்கிய மாநிலங்களோட கம்பேர் பண்றது கரெக்டா இருக்கு? இல்ல, நீங்க ஹை growth oriented ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இங்கேயும் இருக்குது நான் பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் இவங்க கவனம் செலுத்தணும். கண்டிப்பா வந்து இந்த கன் கல்ச்சர்லாம் உள்ள வருது. இப்ப ஒரு தவறு, முதலமைச்சருடைய ஒரு தவறுன்னு நான் பார்க்கறது என்னன்னா,
நான் எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்டை முழுவதும் ஒத்துக்கொள்ளலை. கண்டிப்பாக வந்து இது டிட்டோரியேட்டிங் லா அண்ட் ஆர்டர் நான் சொல்ல மாட்டேன். தெர் ஆர் இஷ்யூஸ், யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த இஷ்யூஸ், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்து எடப்பாடிய வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய மரியாதையை அவருக்கு மறுத்து அரைவேக்கட்டுத்தனமாக பேசுகிறார் என்பது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. ஒரு எலெக்டட், அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், 66 எம்எல்ஏஸ் அவர் கையில் இருக்காங்க. இஸ் அன் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ். நாளைக்கு நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம். அப்ப நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை வந்துன்னா அது அக்செப்டபிள், இட் இஸ் அன்அக்செப்டபிள். ஸோ எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது முழுவதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் அவருக்கான எதிர்வினையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது எடப்பாடியோட கருத்து அரைவேக்காட்டுத்தனமானதுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நீங்க இப்படிதான் ராமதாஸை பத்தி பேசும்போது அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில நீங்க அவர்களை விமர்சனம் பண்றதுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்கள் அரசுக்கு நல்லதல்ல, உங்களுக்கும் நல்லதில்லை. குறை சொல்றது மட்டும்தான் எதிர்க்கட்சியோட வேலை. குற்றங்களை சொல்லி காமிக்கிறது தான் எதிர்க்கட்சியோட வேலை, பாராட்டுறது எதிர்க்கட்சியோட வேலை கிடையாது. இன்ஃபேக்ட் மீடியா செய்யணும். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை மீடியா பேச வேண்டிய அளவுக்கு பேசல. அதனாலதான் வந்து இன்றைய ஆட்சியாளர்கள் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவரோட குற்றச்சாட்டை அரைவேக்காட்டுத்தனமானது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் அல்ல. அது இந்த அரசு வந்து கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல போகுது, இவர்கள் வந்து ஓவர் த போர்டு போறாங்கன்னு தான் தோணுது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்க கீழே. அது மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது குறைவுன்னு சொன்னாலும் கூட வந்து அது நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வினையாதான் வந்து முடியும். அதனால அந்த எதிர்க்கட்சி தலைவரோட விமர்சனத்திற்கு முதலமைச்சரோட எதிர்வினை என்பது தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்ப ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா வச்சு பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் மேபி இருக்காது அப்படின்னு நானும் சில டேட்டாஸ் எல்லாம் பார்த்து பெரிய மாற்றங்கள் இருக்கான்னு தெரியல. பட் இதை நம்ம குவாலிட்டேட்டிவாவும் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா இப்ப ஆம்ஸ்ட்ராங் மர்டர் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது டிஃப்ரெண்டான ஒரு ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல், அது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கொல்லப்பட்டிருக்காரு, லீடர் கொல்லப்பட்டிருக்காரு. ரெண்டாவது அதே மாதிரி கன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்புறம் போதைப் பொருளும் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அது இன்க்ரீஸ் ஆனாலே நேச்சுரலா களத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஆமா. சோ இதெல்லாம் எப்படி பாக்குறது? இது அதை தான் நான் சொல்றேன், தேர் ஆர் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். இப்ப போதைப் பொருள் வந்து ஹைகோர்ட்டே திரும்ப சொன்னது, எங்கெல்லா இடத்துலயும் கிடைக்குது போதைப் பொருள், கஞ்சா கிடைக்கல, நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு போலீஸை பார்த்து ஜட்ஜு கேட்கிறாரு, ஹைகோர்ட் ஜட்ஜு கேட்கிறார். ஆபரேஷன் கஞ்சா 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போச்சு உங்களுக்கு. அண்ட் தட்ஸ் an ஆல் இண்டியா ப்ராப்ளம். நீங்க ட்ரக் மெனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் an ஆல் இண்டியா ப்ராப்ளம். செவரல் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டிஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள், போத் தனியார் அண்ட் அரசு பல்கலைக்கழகங்கள், எஸ்பெஷலி தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து பிகம் டென் ஆஃப் ட்ரக்ஸ். அங்க அது வந்து பயங்கரமா புழங்குது. பட் திஸ் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம் அண்ட் ஆல் இண்டியா ப்ராப்ளம். இதை கட்டுப்படுத்தணும். அதனாலதான் நான் சொன்னேன், இங்க தேனும் பாலும் ஓடுதுன்னு யாரும் சொல்லலை. தேர் ஆர் இஷ்யூஸ் விச் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு. இந்த குறைகளை சுட்டி காட்டக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரை அரைவேக்காட்டுத்தனமானது என்று சொல்றது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. இது வந்து ஒரு இருமாப்புடனான அணுகுமுறை, இது ஏற்புடையது அல்ல. நீங்க அப்ப இங்க என்ன உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலா இருக்குதா? கண்டிப்பா நார்மலா இல்லை. அண்ட் as you said, குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நேஷனல் பார்ட்டியோட லீடரை வந்து சர்வசாதாரணமா வெட்டி கொண்டுட்டு போறான்னா தென் வாட் சார்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் வர்ற நீ? உங்களோட இன்டெலிஜென்ஸ் எவனுக்கோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு கன்மன் ஸ்பாட்ல இருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம். உங்களுக்கான கெட்ட பேர், இந்த கவர்மெண்ட்டுக்கான கெட்ட பேரும் நேஷனல் லெவல்ல வந்திருக்காது. இன்ஃபேக்ட் யூ ஆர் டிகிங் யுவர் ஓன் கிரேவ்ஸ். அதுல வந்து கவனம் செலுத்தணும் அவங்க. இந்த பர்செப்ஷனை உருவாக்குறதுல எதிர்கட்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கு. நீங்க லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனா கூட அந்த பர்செப்ஷனை எதிர்கட்சிகள் எவ்வளவு தூரம் வலுவா உருவாக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க வெற்றி பெற முடியும். அந்த எண்ட் ஆஃப் த டே பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் தான் நம்ம பேசணும். அதே நேரத்தில் வந்து லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகாட்டி கூட ஒரு பர்செப்ஷனை டெவலப் பண்ணீங்கன்னா உங்களால வந்து அடிக்குவேட் டேமேஜை ரூலிங் பார்ட்டிக்கு ஏற்படுத்த முடியும். அது இந்த விவாதம் வந்து வரும் நாட்கள் அதிகமாகும். ஏன்னா இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் சார்ஜாக தான் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக வைப்பாங்க. அது அப் டு த ரூலிங் பார்ட்டி டு ஹேண்டில் இட். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நேற்று பாருங்க, அந்த லா அண்ட் ஆர்டர் ஒரு ரிட்டையர் சர்விங் ஏடிஜிபியை அரெஸ்ட் பண்றாங்க ஆள்கடத்தல் வழக்கில். ஒரு ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ, அவர் ஏடிஎம்கே சிம்பல்ல நின்று ஜெயிச்ச ஒரு புரட்சி பாரத கட்சியோட இஸ் அ தலித் பார்ட்டி. அந்த எம்எல்ஏவை அவரை அரெஸ்ட் பண்ணல, அவரோட ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து விசாரணைக்கு வருது. ஹி ஹஸ் டு கோஆபரேட் வித் இன்வெஸ்டிகேஷன். லவ் அஃபேர்ல வந்து ஒரு ஜுவனைல் பாய், 17-year-old பாய் வாஸ் அப்டக்டட். அதுல தி சார்ஜஸ் இது எந்த அளவு உண்மை போய் நமக்கு தெரியாது. அந்த எம்எல்ஏவோட சார்பா அந்த சின்ன பையனை, அந்த 17 வயசு பையனை வந்து ஏடிஜிபி கார்ல அப்டக்ட் பண்ணியிருக்காங்க.
இது சொல்றது போலீஸ். இட்ஸ் நாட் சார்ஜ் பை தி அஃபெக்டட் பார்ட்டி ஆர் பை மீடியா. ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஏடிஜிபி சர்விங் ஏடிஜிபி கார்ல, அப்பதான் சர்ச் பண்ண மாட்டாங்க போலீஸுங்க. ஒரு ஏடிஜிபி கார்ல பையனை கடத்துறாங்க. ஏடிஜிபியோட டிரைவரும் அவரோட சபார்டினேட் ஜூனியர் ஆஃபீஸரும் அதை செஞ்சாங்கன்னு ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் வந்து கோர்ட்ல சொல்லுது. அந்த பையனை கொண்டு போய் ஹோட்டல்ல வச்சாங்க அப்படின்றதுக்கு விஷுவல்ஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு ட்ரெண்ட் தான். ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் வந்து லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்ற ஆர்குமெண்ட் வந்துடக்கூடாதுன்ட்டு தான் I think the government itself told the court that our serving officer is involved. ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஏடிஜிபி லெவல் ஆஃபீஸரை எந்த கவர்மெண்ட்டுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாது, காட்டி கொடுக்க மாட்டாங்க, காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க. ஒரு ஏடிஜிபி லெவல் ஆஃபீஸரை வந்து he was involved in an abduction கேஸ்ன்னு போலீஸே போய் சொல்லி that led to the arrest. இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு இன்னைக்கு, நாளைக்கு அந்த கேஸ் வருது. சுப்ரீம் கோர்ட் எப்படி வேணா வியூ பண்ணலாம், அது வேற விஷயம். பட் ஒரு சர்விங் ஆஃபீஸரையே சம்பவத்தில் ஒரு அப்டக்ஷன்ல ஒரு 17 வயசு பையனை ஜுவனல் பாயை அப்டக்ட் பண்றதுல இன்வால்வ்டு அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட் எப்படி ஆர்கியூ பண்ணும், டிஎம்கே எப்படி ஆர்கியூ பண்ணோம்னா, லுக் வி ஆர் கிளீன், தப்பு நடக்குது ஆனால் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணல. ஈவன் இஃப் இஸ் அன் ஹை ப்ரொஃபைல் ஆஃபீஸர், என் ஏடிஜிபி லெவல் ஆஃபீஸர், நாங்கள் வி டுக் ஆக்ஷன், வி டோல்ட் த கோர்ட். ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? எது இந்த சினாரியோ ப்ராக்டிக்கலாக? இல்லை, இந்த சினாரியோ வந்து அவங்க ஏடிஜிபியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது கரெக்ட். தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஐ திங்க் த கவர்மெண்ட் இஸ் கரெக்ட். ஏன்னா அவங்க அது பர்சனலாக அந்த ஆஃபீஸருக்கு எதிராக வேற ஆஃபீஸர்ஸ் இருக்கா, தட்ஸ் நான் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ், அது நமக்கு தேவையில்லை, இருக்கலாம் இல்லாமல் இருக்கேன். த ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஏன்னா அந்த கேஸை வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ப்ரெசென்ட் பண்ண ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது தேர் இஸ் அன் பிரைமா ஃபேஸி கேஸ், அடிக்குவேட் ட்ரூத் அதில் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஏடிஜிபியோட கார் டிரைவரும் சப் இன்ஸ்பெக்டரும் தான் அந்த சின்ன பையனை 17 வயசு பையனை கடத்தியிருக்காங்க, ஃபுட்டேஜ் இருக்குது. அப்படின்னும் போது எவிடன்ஸ் இல்லாமல் கோர்ட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு ட்ரையலுக்கு போகும்போது இது எல்லாத்தையும் அவங்க ப்ரூவ் பண்ணியாகும். அவ்வளோ ஈஸியாக தன்னோட சொந்த டாப் போலீஸ் ஆஃபீஸரே ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணாது. அப்படி பண்ணுதுன்னா தெர் இஸ் சம் ட்ரூத் இன் இட். இதை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் த கவர்மெண்ட் இஸ் ஆன் அ கரெக்ட் பாத். இது லா அண்ட் ஆர்டர் ஆங்கிள்னு பார்க்கும்போது ஒரு லவ் மேரேஜுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது. தட்ஸ் அ சோஷியல் ஃபேப்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் வந்து காஸ்ட் ஹைரார்கி ரொம்ப மோசமாக விளையாடுது. திராவிடியன் மாடலில் வந்து லவ் மேரேஜஸ் ஆர் பிகமிங் இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட் இன் தமிழ்நாடுன்றதான் ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்க்ரீஸ் ஆகுதுன்றீங்களா? அது அதாவது காதல் திருமணங்களுக்கு தடை வந்து ரொம்ப அதிகமாக வருது. ஜாதி அமைப்புகள் அடிக்கிறாங்க. முந்திலாம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் 14 days நோட்டீஸ் கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ ஏகப்பட்ட பிளாக்கேட்ஸை கொடுக்குறாங்க. பல டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து போய் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போடுறாங்க. அது ஒரு ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸில் போகுது தமிழ்நாட்டில். இந்த சோகால் சோஷியல் ஜஸ்டிஸ், அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ டிஃபரெண்ட் ஸ்டோரி. லா அண்ட் ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த ஏடிஜிபியே வந்து போலீஸ் ஆர் ரெடி டு டேக் ஆக்ஷன் போது ஐ லுக் அட் இட் ஆஸ் அ பாசிட்டிவ் ஒன். அது இந்த கவர்மெண்டோட ஒரு பாசிட்டிவான ஒரு லுக். மேபி அவங்க அது அந்த எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ, அதனால வந்து அவரை வந்து நம்ம எடப்பாடியை ஸ்கோர் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்கன்ற ஆர்குமெண்ட்லாம் இருந்ததுனாலும் சொந்த ஆஃபீஸரை இந்த மாதிரி வந்து அரெஸ்ட்டு அவர் வந்து அப்டக்ஷன் பண்ணுறதுக்கு அவரோட சர்வீஸ் காரை யூஸ் பண்ணாரு. 3 ஸ்டார் கார், அதெல்லாம் கொடி போட்ட காரை போலீஸ் கிட்டே அவர் அதில் வச்சு அப்டக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத வந்து கோர்ட்டில் போய் சொல்கிறாங்கன்னா தே வில் ஹேவ் சம் எவிடன்ஸ். அதான் கரெக்ட். இப்போ ஒரு விஷயம் கரெக்டாக தப்பான்னு தான் பார்க்கணுமே தவிர பின்னாடி பேக்ரவுண்ட் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் கரெக்ட் டிசிஷன். ரைட். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதுவும் குறிப்பா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது எதிர்கட்சிகள் அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்ற பாயிண்ட்டும் நீங்க சொன்னீங்க. ட்ரெடிஷனலா அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து ஏடிஎம்கேவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா 2011 இதே மாதிரி தான் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ரொம்ப மோசமா இருக்குன்ற அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. அது நல்லா கை கொடுத்தது ஏடிஎம்கேவுக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே பீரியட்ல குறிப்பா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல கரெக்டா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு பப்ளிக் ஒப்பீனியனும் அந்த மாதிரி உண்டு. இப்ப திரும்பவும் பார்த்தோம்னா ஏடிஎம்கே சைட்ல இருந்து தொடர்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இபிஎஸ் அவர்கள் இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை கையில் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இது ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிருக்கா? ஒர்க் அவுட் ஆகுமா 26? இல்ல, இது வரைக்கும் ஏடிஎம்கே ஃபெயில்டு டு கிரியேட் தட் பெர்செப்ஷன். அதுக்கு காரணம் நிலைமை கிரவுண்ட்ல அவ்வளவு மோசமா இல்லை. ரெண்டாவது, அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏடிஎம்கேக்கு தெரியல. இப்போ டிஎம்கே வந்து தப்பு பண்ணா கூட அதை கரெக்டாக பண்ணுவாங்க. இவங்களுக்கு பண்ணவும் தெரியல, இவங்க விரும்புகிற அளவுக்கு நிலைமை மோசமாகவும் போகல. ரெண்டுமாவும் தான் நான் பார்க்குறேன். சிச்சுவேஷன் இஸ் நாட் பேட். சிச்சுவேஷன் இஸ், அதை தான் நான் சொன்னேன், தேர் ஆர் சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ் டு பி செட்டில்ட் அவைய. அலார்மிங்காக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் சட்டில் இருந்தால் தான் ஆப்பில் வரும். நீங்கள் அதை கிரியேட்
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த இமேஜினேஷனும் இல்லை. நீங்க அதாவது இஷ்யூ பை இஷ்யூஸ் வந்து நீங்க வந்து அதை யூஸ் பண்ணணும்னா அதையும் உங்களால பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விசில் ப்ளோயரை கொல்றாங்க புதுக்கோட்டையில. ஈஸன் ஏடிஎம்கே மேன். புதுக்கோட்டையில இருக்க ஏடிஎம்கே வேலையை அதை எக்ஸ்பிளைட் பண்ண முடியல. எடப்பாடி அந்த ஸ்பாட்டுக்கே போல. இத்தனைக்கு 800 crores அவர் வந்து வித் எவிடன்ஸோட கவர்மெண்ட்டுக்கு பிரசன்டட் அ கேஸ். ஹி வாஸ் ப்ரூட்டலி கில்டு. ஒண்ணுமே பண்ண முடியல இவங்களால. இவங்க ஸ்பாட்டுக்கே இவங்க போலே. அந்த இஷ்யூவை வந்து நீ அலைவா அது வரும்பொழுது ஸ்பாட்ல வைக்கணும். இப்ப பெனிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்தை வச்ச மாதிரி, திமுக வச்ச மாதிரி, அந்த மாதிரி உங்களால வந்து இஷ்யூஸ் கிராப் அப் ஆகும்பொழுது உங்களால அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மீடியா ஆஃப்கோர்ஸ் இந்த டிஎம்கேஸ் கண்ட்ரோல் அது வேற விஷயம். பட் ஸ்டில் உங்ககிட்ட இருக்கிற அவைலபிள் ஸ்பேஸை வச்சு நீங்க பண்ணணும். உங்களுக்கு பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லைன்றதுதான் சேட் திங். த அப்போசிஷன் இஸ் டவுன் அண்டர் வீக் கேப்ரியல். ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டோட சாபக்கேடு. த கர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் அப்போசிஷன் இஸ் டோட்டலி கொலாப்ஸ், க்ளூலெஸ் அண்ட் வீக். இது ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமா இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமா இருக்கக்கூடாது. ப்ரிசைஸ்லி தமிழ்நாட்டோட ப்ராப்ளமே அப்போசிஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் அண்ட் க்ளூலெஸ் அண்ட் வீக். தட்ஸ் வை ஐ சே ஆல்வேஸ் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லைக் ஹிஸ் சீஃப் மினிஸ்டர். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த சத்திரப்பட்டியில அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாக்கப்பட்டிருக்கு. ஆர்பி உதயகுமார் அவர்கள் அங்க போறாரு, அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸ் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன் தாக்கப்பட்டிருக்கு. ஆனா அது பெரிய நியூஸ் ஆகல. மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றது சாதாரண விஷயங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் பெரிய விஷயம். இல்ல அது இஷ்யூவா தான் நான் சொல்றேன். ரெண்டாவது இது ஒண்ணு. அதே மாதிரி கஸ்டோடியல் டெத் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஏகப்பட்டது நடந்திருக்கு. அதையும் பெருசா எதுவும் பேசல. இவங்களால வந்துங்க லட்டு மாதிரி கையில எடுத்து நான் சொல்றது அவங்க மீடியாவும் பேசலன்ற. மீடியா எப்படி பேசும்? மீடியா திமுகவோட கொத்தடிமையா மாறி நிக்குது, எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ். ஏன்னா இந்த ஒப்பீனியன் மேக்கிங்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு ரொம்ப முக்கியமானது. பிரிண்டை விட தொலைக்காட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஆல் த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் ஆர் அண்டர் த டைட் கிரிப் ஆஃப் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மீடியா அண்டர் த டைட் 100% கிரிப் ஆஃப் டிஎம்கே. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல இல்லாத அளவுக்கு மீடியா திமுக கண்ட்ரோல்ல இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் அவங்க அதை வந்து அன்லெஸ் சம்திங் கோஸ் எக்ஸ்ட்ரீம்லி ராங், மீடியா அதை எடுக்க மறுக்குது. இது வரைக்கும் வரலாறுல இருந்தது கிடையாது தமிழ்நாட்டில். இட்ஸ் அ வெரி சேட் டெவலப்மெண்ட். இட்ஸ் அ கர்ஸ் ஃபார் டெமோக்ரஸி. ஸோ அதில் திமுக வண்டி நல்லா ஓடுது. அதை மீறி தான் அப்போசிஷன் ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். டெல்லியில் எப்படி மீடியா டோட்டலி கோதி மீடியா மடியில் உட்காந்துருக்கா, தமிழ்நாடு மீடியாவும் கோதி மீடியா தான், திமுக கண்ட்ரோலில் தான் இருக்கு. கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சின்றது அதுவா அமையாது. அதை உருவாக்கணும். நீங்க ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் மத்தியில இருக்குதுங்க. அதை பேச வேண்டிய இஷ்யூவை மீடியா பேச மறுக்குது. கஷ்டப்பட்டு போய் அல்லது செயற்கையா ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்கணும் யாருமே சொல்லலை. இஷ்யூஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரிஃப்ளெக்டே பண்ண மறுக்கிறாங்கல்ல. there are issues on issues. கடைசியா ஒரே ஒரு இஷ்யூ சார், நீங்க பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் சில நேரங்கள்ல பர்சனல் அட்டாக்ஸ்ல ஈடுபடுறாரு. குறிப்பா ராமதாஸ் அவர்களையும் பர்சனல் அட்டாக் பண்றாரு, எடப்பாடி அவர்களையும் பர்சனல் அட்டாக் பண்றாரு. இது ஒரு விதமான மோசமான ஒரு கல்ச்சரையும் கிரியேட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அடுத்து எடப்பாடி அவர்களும் ஏறக்குறைய ஒரு அவரும் பர்சனல் அட்டாக் தான் அவரும் பண்றாரு. எடப்பாடி பண்ணாலும் தவறு இல்ல, அது அப்கோர்ஸ் தவறு. ஆனா ஒரு ரியாக்ஷன் தான் அது. எடப்பாடி ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்றாரு. ஒரு இஷ்யூவை எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க இஷ்யூக்கு தான் பதில் சொல்லணுங்க ஒழிய அது அறவேக்கட்டத்தனமானது ஹாஃப் பேக்னு சொல்றது மூலமா நீங்க வந்து பர்சனல் அட்டாக்ல இறங்குறீங்க. அதே மாதிரி ராமதாஸ் ஒரு பிரச்சனையை பேசும்பொழுது அவருக்கு வேற வேலை இல்லைன்றீங்க. இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து மக்கள் மத்தியில திமுகவுக்கு அவப்பெயரைத்தான் ஏற்படுத்தும். நீங்க இஷ்யூவை பேசுங்க, உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பேசுங்க. தனிப்பட்ட முறையில எதிர்கட்சி தலைவரையோ அல்லது வந்து பாமக தலைவர் ராமதாஸையோ விமர்சிப்பதும் இழிவுபடுத்துவதும் எந்த விதத்திலும் உங்க கவர்மெண்ட்டை காப்பாத்தாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் கீழே இருக்குது. இடிப்பாறை இல்லை யாமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். கிட்டத்தட்ட 100% மீடியா திமுக கண்ட்ரோல்ல இருக்குங்க. தமிழ்நாடு வரலாறுல இல்லாத அளவுக்கு வெட்கி தலைமுனிய வேண்டிய விஷயம். 4.5 வருஷம் ஆகுது இன்னமும் வந்து தொலைக்காட்சி வாதங்கள். ஏன்னா அந்த தொலைக்காட்சி வாதங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்றதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. இன்னமும் தினமும் அதிமுக பிஜேபி தான் பேசின்னு இருக்கானுங்க. உலகமே வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அதிமுக பிஜேபி இஷ்யூ தான். இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதை பத்தி பேசல. எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, எங்கேயோ கிடக்குது. அப்ப இந்த நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்றதுல டெல்லியில எப்படி மோடி கவர்மெண்ட் நேஷனல் மீடியாவை தான் கொத்தடிமையா வச்சிருக்கோம், அதற்கு இணையா தமிழ்நாட்டு மீடியாவை குறிப்பா தொலைக்காட்சியில திமுக அரசு கொத்தடிமையா வச்சிருக்குன்றதுதான் உண்மை. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிஎம்மா இருக்காரு. அவரை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி மீடியா கேள்வி கேட்க போறது கிடையாது, கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்க போறது கிடையாது, எதிர்கட்சிகளும் பெருசா அப்படியே மோடிக்கு இருக்கிறது அப்படியே அவருக்கு இருக்குங்க. ஆனா இப்படி எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் போதும் எதிர்கட்சி தலைவர்களை பர்சனல் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை ஏன் ஏற்படும்? ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அது கடந்த கால தமிழக வரலாறு வந்து
எம்ஜிஆர்ன்ற ஒரு ஆளுமை தமிழக அரசியலுக்கு வந்த பிறகு 53 ஆண்டுகள்ல பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. தொடர்ந்து 2 தேர்தல்களில் மக்கள் திமுகவுக்கு போய் ஓட்டு போட்டது கிடையாது. அந்த உண்மை சுடுது. அதனாலதான் வந்து கான்சியஸ்லி இல்லாட்டாலும் சப்கான்சியஸ்லி, மேபி சப்கான்சியஸ்லி தனி மனித தாக்குதல்களில் முதலமைச்சர் ஈடுபடுகிறார் என்று நான் பார்க்கிறேன். இஷ்யூஸை தானே எடப்பாடி கிளப்பினாரு. எடப்பாடி தப்பு பண்ணாருன்னா அதை நீங்க விமர்சனம் பண்ணுங்க. சரி, நான் கேட்கிறேன், இந்த எடப்பாடி மேல நீங்க வச்ச குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அது மேல நீங்க ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல? எடப்பாடி அன்னைக்கு முதலமைச்சர் விமர்சனம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சரி தப்புன்றது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். 2000 டிசம்பர் அண்ட் 2021 ஜனவரியில கவர்னர்கிட்ட போய் 13 அதிமுக அமைச்சர்கள் இன்க்ளூடிங் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் மேல இவ்வளவு பெரிய வால்யூம்ல வலுமினஸ் டாக்குமெண்ட்ஸ் 2 டாக்குமெண்ட்டை கொடுத்து ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்னர்கிட்ட போய் 2 பெட்டிஷனை கொடுத்தீங்க. இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்து 4.5 வருஷம் ஆக போகுது. எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் இது வரைக்கும் ஒரு ரைடு விடல, ஒரு எஃப்ஐஆர் போடல, ஒரு ஆக்ஷன் எடுக்கல நீங்க சொன்ன சார்ஜஸ்ல. அப்ப இந்த அரசியல் நம்ம பேசுவோமா? அப்போ ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்கா எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும், ஓபிஎஸ்க்கும் ஸ்டாலினுக்கும்? நான் கேட்கறது, எல்லாரும் மறந்து போறாங்க இந்த இஷ்யூ. 2020 டிசம்பர், 2021 ஜனவரி 21 கொரோனா பீக்ல இருக்கப்ப கவர்னர்கிட்ட ஐடென்டிக்கலா 2 பெட்டிஷன்ஸை கொடுக்குறீங்க வித் நியூ எவிடன்சஸ், சோ கால்ட் எவிடன்சஸ். அதுல நீங்க சொன்னது 13 அமைச்சர்கள் மீது ஊழல் நடவடிக்கை எடுக்கணும்னு. உங்க மேனிஃபெஸ்டோல சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்போம்னு சொன்னீங்க. அதுக்கு தேவையே இல்லை, ஏன்னா எம்எல்ஏ எம்பிஸ்க்கான ஸ்பெஷல் கோர்ட் ஆல்ரெடி இருக்குது. சிறப்பு நீதிமன்றம் அமைக்காது கூட பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நடவடிக்கை ஏன் ஓபிஎஸ் இபிஎஸ் குறிப்பா எடப்பாடி மேல நீங்க சொன்ன சார்ஜஸ்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப இது என்ன அரசியல்? இதை எவனுமே ஏன் பேச மாட்டேன்றோம்? Why no media is discussing it? அந்த அரசியலை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். இல்ல, இது வந்து ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங் தான். ஜெயலலிதாவும் கலைஞரும் 96 2001 ஒரு தப்பு பண்ணாங்க. 96 கலைஞர் வந்தோன்னா டிசம்பர் 7 ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாரு. 2001 ஜெயலலிதா வந்தோன்னா ஜூன் 30 கலைஞரை தூக்கி உள்ள வச்சாங்க. 2006 கலைஞர் வந்தோன்னா ஜெயலலிதாவை தொடல. 2011 ஜெயலலிதா வந்தோன்னா கலைஞரை தொடல. அதே மாதிரி 96க்கு முன்னால 91 ஜெயலலிதா வந்தப்போ அதுக்கு முன்னால 2 வருஷம் 89 91 இந்த கலைஞரை தொடல. ஸோ திஸ் இஸ் அன் அண்டர் ஹேண்ட் டீலிங், மேபி அன் அண்டர் ஹேண்ட் டீலிங். இந்த பேர் 5 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் மாறும், லெட் பிசினஸ் பி ஆஸ் இஷ்யூ. இது ஒரு அண்டர் ஹேண்டிங் டீலிங் தான். அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். என் புரிதல் எதுவும் வேணா இருக்கட்டும். நான் சொல்றது பேர் ஃபேக்ட்ஸ் நான் உங்க மன்றத்துல உங்க முன்னால வைக்கிறேன். நடக்கலன்னு சொல்லுவாரு. ஏன் நீங்க அப்ப எதுக்கு அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணீங்க? பீக்ல கொரோனா இருக்கும்போது எதுக்கு கவர்னர் கிட்ட போனீங்க திரும்ப? நாங்க வந்தோன்னா ஒருத்தரும் தப்ப முடியாது, 1 மாசத்துல ஜெயில இருப்பாங்க, சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்போனீங்க. 13 பேர் மேல சார்ஜ் பண்ணதுல 6 மந்திரியை ரெய்டு பண்ணீங்க. அதுல 2 பேர் மேலேயோ 3 பேர் மேலேயோ தான் நீங்க சார்ஜ் ஷீட் போட்டீங்க. பிக் ஃபிஷ் ஓபிஎஸ் இபிஎஸும் இன்ன வரைக்கும் ஒரு ரெய்டு இல்லை. அது வந்து நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா வரலாறு திரும்பக்கூடாது என்ற கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும். வேற எப்படி அதை புரிஞ்சுப்பீங்க? ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருமா. நன்றி.